हाई फ्रेंड्स वेलकम टू दन्ना रेसिपी इनकी என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம அக்கா பையன் ராகுல் தாங்க செய்றேன் இன்னைக்கு அடுப்புலயே வந்து இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்கோம் 2 கிலோ வந்து இன்னைக்கு செய்ய போறோம் ராக்கி வந்து கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் வீடியோ எடுத்துட்டு இன்னைக்கு வந்து என்ன கூட வந்து எதையும் ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களே செஞ்சிட்டு இருக்காங்க அடுப்புலயே வந்து தம் பண்ணி செய்ய போறாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நல்லா வந்து நான் கட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் எல்லாம் வாஷ் பண்ணி கறியெல்லாம் செய்யிறது மட்டும் வந்து அக்கா பையனும் ராக்கி 2 பேரும் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதக்கிட்டு இருக்காங்க மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றாங்க நம்ம வீடியோக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி புதுசா பார்க்கறவங்களும் நம்ம வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து மணி சேவிங் வீடியோவும் போட்டுருக்கேன் ஆல்ரெடி நிறைய வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்கிறேன் இப்போ சமீபத்துல வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ மணி சேவிங் வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ வந்து போய் பாருங்க பார்க்காதவங்க நீங்களும் வந்து அத மாதிரி மணி சேவிங் வீடியோ பண்றதுக்கு நம்ம வீடியோ பார்த்து கொஞ்சம் போடாதவங்க நீங்களும் அத மாதிரி சேவ் பண்ணி நீங்க எவ்வளவு சேவ் பண்றீங்கன்றதை அதையே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாருங்க அடுப்புல தான் வந்து சமைச்சிட்டு இருக்கோம் நல்லா வந்து குயிக்கா வேலையும் முடிஞ்சிரும் டேஸ்டும் நல்லா இருக்கும் இன்னைக்கு குக்கர்ல செய்யல அடுப்புல தான் செஞ்சிட்டு இருக்கோம் நிறைய வந்து வெயில் வந்து ஜாஸ்திங்க அந்த வெயில்லயே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க மேலே வந்து கொடை பிடிச்சிட்டு அப்படியே வச்சிட்டு கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தாங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா செமையா இருந்ததுங்க இப்போ வந்து தக்காளி எல்லாமே போட்டு சிக்கன் எல்லாம் வந்து நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாம செய்யறதை விட வித்தியாசமா இருக்குங்க ஜென்ஸ் எல்லாம் செய்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பசங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க செய்றாங்க இல்லீங்களா அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கு ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா மசாலா வந்து 2 பாக்கெட் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கான் நான் வந்து ஒரு பாக்கெட் தான் போடுவேன் ஆனா வந்து 2 kgன்றதுனால அவன் வந்து என் இஷ்டத்துக்கே விடு சித்தின்னு சொல்லிட்டு அவனே தான் வந்து எல்லாமே செஞ்சிட்டு இருந்தான் ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ங்க நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே கம்மியா வந்து குக்கர்ல தான் செய்வோம் கேஸ்லயே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து வெளியில வந்து அடுப்புல செஞ்சங்க வெயில் தாங்க தாங்கவே முடியல ஜாஸ்தியா வெயில்ங்க கரெக்ட்டா பாத்தீங்கன்னா 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோங்க அந்த உச்சி வெயில்ல செஞ்சிட்டு இருந்தோம் குழந்தைங்க பார்த்தா நொந்துட்டாங்க கால்ல செப்பல் போட்டுட்டு தாங்க செஞ்சிட்டு இருந்தாங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய கீரை வீடியோஸ்லாம் இருக்கு அந்த கீரை வீடியோஸ்லாம் வந்து இந்த வெயிலுக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க பாருங்க நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த மாதிரி வீடியோவும் போடுறேன் இப்போ வந்து ரைஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க பாஸ்மதி ரைஸ்ல தாங்க செய்றேன் எப்பவுமே வந்து நான் ஜீரக சம்பா தான் செய்வேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் பாஸ்மதி வந்து அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க சரி இன்னைக்கு வந்து அக்கா பையன் பாஸ்மதி ரைஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அதனால வந்து பாஸ்மதி ரைஸ்ல தாங்க இன்னைக்கு வந்து செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து ரைஸ் போட்டு நல்லா வந்து மேலே அடுப்பு கறியெல்லாம் வாரி வச்சு கல் வச்சு தம் பண்ணிட்டோங்க நல்லா சூப்பரா வந்து வெந்திருந்ததுங்க சாப்பாடுலாம் பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டும் நல்லா இருந்தது இப்போ பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சாச்சு மேலே வந்து லைட்டா வந்து வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷான புதினா வந்து சேர்த்துக்கிறோம் நெய் வந்து ஆல்ரெடி சேர்த்தாச்சு லாஸ்டா கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம கலரி விட்டோம்னா சூப்பரா உதிரியா இருக்குங்க நம்ம வந்து நெய்யும் ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டோம் சூப்பரா வந்ததுங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம வந்து பிரியாணி கூட வந்து பாத்தீங்கன்னா முட்டை சிக்கன் 65 தாங்க போட்டுறோம் அதையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 65 மசாலா வந்து நான் தடவி ஃப்ரிட்ஜில வச்சிருந்தேன் 65 பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்ததுங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா செமையா இருந்ததுங்க 65ம் வந்து பிரியாணி செஞ்சு முடிச்ச உடனே வந்து 65 போட்டு எடுத்துட்டோம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு சூப்பரா கலர்ஃபுல்லா டேஸ்ட் செமையா இருந்ததுங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் இன்னைக்கு வாழை இலை வச்சு நாங்க சாப்பிறதுக்கு ரெடி ஆயிட்டங்க 3 மணி ஆயிடுச்சுங்க சாப்பிறதுக்கு 65 பொரிச்சு எடுத்தாச்சு சுட சுட டேஸ்டியான பிரியாணி 65 முட்டை ரைத்தா அவ்வளவுதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க புதுசா பார்க்கறவங்க மறக்காம சப்போர்ட் பண்ணிடுங்க Thank you for watching